பாக்ஸ் ஆபீஸை அதிர வைத்த கல்கி. ஜவானை 4 நாட்களில் ஓரங்கட்டிய தரமான சம்பவம். பிரபாஸ், கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் ஆகியோர் நடிப்பில் வெளியாகி உலகம் முழுக்க பட்டையை கிளப்பும் கல்கி 2898 ஏடி திரைப்படத்தோட 4 நாள் வசூல் 555 கோடி ரூபாய் அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனத்தோட பொன்விழா ஆண்டை முன்னிட்டு பிரம்மாண்டமான பொருட்செலவுல தயாரான திரைப்படம் தான் கல்கி 2898 ஏடி. ரசிகர்களோட பெரும் எதிர்பார்ப்புல இருந்த இந்த திரைப்படம் ஜூன் 27 அன்னைக்கு உலகம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல வெளியானது. கல்கி 2898 ஏடி படத்தோட முதல் பாகத்தின் நிறைவு 2ஆம் பாகத்தை பற்றிய எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. பிரபாஸ் கதாபாத்திரத்தோட சரித்திர பின்னணி, சுப்ரீம் யாஸ்கினோட அடுத்த கட்ட நடவடிக்கை, சிருஷ்டியை பாதுகாக்கும் அஸ்வத்தாமாவின் பகிரத முயற்சி, புஜ்ஜி வாகனத்தோட மாயாஜால செயல்பாடு என 2ஆம் பாகத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்திருக்கு. கல்கி படம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் தன்னோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டுள்ள பதிவுல, நான் கல்கி படத்தை பார்த்தேன், மிகவும் பிரமாதமாக எடுக்கப்பட்டிருக்கு. இயக்குனர் நாக் அஸ்வினால இந்திய சினிமா அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கு. இந்த படத்தை தயாரித்த வைஜெயந்தி மூவிஸ் அஸ்வினி தத், அமிதாப் பச்சன், பிரபாஸ், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் ஆகியோருக்கும் கல்கி குழுவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மேலும் கல்கி 2ஆம் பாகத்திற்காக காத்திருப்பதாகவும் அந்த பதிவுல ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்காரு. இந்திய திரையுலகின் முன்னணி பிரபலங்களான சிரஞ்சீவி, இயக்குனர் எஸ் ராஜமௌலி, நடிகர்கள் நாகார்ஜுனா, அபிஷேக் பச்சன், யஷ், நடிகை நிதி அகர்வால் உள்ளிட்ட ஏராளமானோர் படத்தை பற்றி தங்களோட கருத்தை சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்து பாராட்ட தெரிவிச்சிட்டு வராங்க. ரசிகர்களோட வரவேற்பு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர்றதால இந்த திரைப்படம் இந்திய திரையுலகில் இதுவரை நிகழ்த்தி இருக்காத வசூல் சாதனையை படைக்கும் அப்படின்னு திரையுலக வணிகர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற மொழிகள்ல வெளியான முதல் நாள் முதல் காட்சியிலேயே இந்த திரைப்படம் ரசிகர்களோட மனதை வெகுவா கவர்ந்திருக்கு. குறிப்பாக ஜவான் படம் முதல் வாரத்தின் இறுதியில 517 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்ததுதான் சாதனையா இருந்துச்சு. இந்த நிலையில ஜவான் படத்தோட முதல் வாரத்தின் இறுதி வசூல இப்போ கல்கி 2898 ஏடி திரைப்படம் 4 நாட்கள்லயே முறியடிச்சிருக்கு. மேலும் ஜவானுக்கு செய்த விளம்பரங்கள் போல பெரிய அளவுல இல்லை, சத்தமில்லாமல் வந்து இந்த கல்கி படம் சம்பவம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்திய திரையுலகில் இதுவரை எந்த திரைப்படங்களும் நிகழ்த்தாத வகையில இந்த படம் வெளியான முதல் நாளே 191.5 கோடி ரூபாய்க்கு மேல வசூலித்து புதிய சாதனையை படைச்சிருக்கு. 2வது நாள் முடிவில் 298.5 கோடி வசூலித்து தொடர் சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை 550 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செஞ்சிருக்கதா வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாம பிரபாஸோட கல்கி 2898 ஏடி இந்தியாவில் மட்டுமில்லாம அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள்லயும் வசூல் சாதனையை படைச்சிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையில இதுவரைக்கும் 23 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்க அமோக வரவேற்பு அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வசூலும் குவிந்து வருகிறது அப்படின்றதுனால இந்த படம் 1000 கோடி வசூலை தொடுமா என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.